ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் தேரே பின் ட்ராமாவோட 7th பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட்டாக முர்தாசிம் மீரப் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான், உன்னோட வெறுப்பு கூடிய சீக்கிரத்தில் லவ்வாக மாறப்போகுது அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து இவன் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். என்னதான் நான் அவகிட்ட நெருங்கி போனாலும் அவன் என்னை விட்டு விலகி தானே போறா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ பார்க்கும்போது இவனுக்கு வந்து நம்ம மீரப் மேலே காதல் வந்துருச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, நம்ம மீரப் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் புது வேலை இல்லையா, அதனால அதை பற்றி எதுவுமே அவளுக்கு தெரியல. திக்கி திணறி தடுமாறுறா. மாமியாரும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு போக போக எல்லாம் பழகிடும், யாரும் பிறக்கும் போதே ஒன்றும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரல, நீ சீக்கிரம் கற்றுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்களும் நம்ம மீரப் கிட்ட வந்து அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இவளால் முடிஞ்சா இவளுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அந்த சொல்யூஷனை சொல்லி அனுப்புறதுக்காக அவங்க நன்றி சொல்கிற விதமாக மீரப்போட காலெல்லாம் விழுகிறாங்க. அது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன பண்ணுறீங்க நீங்கள், உங்கள் வயசு என்ன என் வயசு என்ன, இதை மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. வீட்டுக்குள்ளே வந்து திரும்பவும் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அப்போ அதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம முர்தாசிம் ரசிச்சுக்கிட்டே அப்படியே அவள் பக்கத்தில் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போதான் சடனாக அவள் திரும்பி பார்க்குறா. அவன் நிற்கிறது தெரியுது. என்ன பண்ணுற நீ, எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் அப்போவே வந்துட்டேன், நீ அக்கௌண்ட்ஸ் பார்க்குற அழகாக பார்த்துட்டு இருந்தேன், என்ன அக்கௌண்ட்ஸ்லாம் சரியாக இருக்கா, பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா மாபேகமும் வராங்க. அவங்களும் இதே கேள்வி தான் கேட்குறாங்க, என்ன அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சா அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ வீட்டு கணக்கு தானே பார்த்த, இன்னும் லேண்ட் கணக்கு இருக்குது, அப்புறம் வந்து வில்லேஜ் கணக்கு இருக்குது, அப்புறம் பீப்புள்ஸ்க்கு வந்து எத்தனை பேருக்கு நீ சொல்யூஷன் சொன்ன அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி எல்லாம் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5 நிமிஷம் எனக்கு கேப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். மறுநாள் காலையிலே முர்தாசிம் எங்கேயோ போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். நீ எங்கே போகிற அப்படின்னு மீரப் வந்து கேட்குறா. நான் வில்லேஜ்க்கு போகிறேன்னு சொல்கிறான். போயிட்டு வா, எனக்கும் உங்ககிட்டேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். சரி நீ போயிட்டு எப்போ வருவேன்னு கேட்குறா. நான் எப்போ வந்தால் உனக்கு என்ன, நான் இல்லைனா தான் நீ என்னை மிஸ் பண்ண மாட்டேன், என் தொல்லையிலேருந்து உனக்கு விடுதலை கிடைச்சதாக தான் நான் சொல்கிறேன், அப்புறம் என்ன உனக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்பயே நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவளும் நானும் உன்னை தேட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்கா. அப்போ அதை பார்த்துட்டு மாபேகம் கேட்குறாங்க, என்ன நீ இங்கே வந்து உட்காந்துருக்க, முர்தாசிம் வந்து வில்லேஜுக்கு போகிறானே, நீனும் அவன் கூட போகலையான்னு கேட்குறாங்க. நான் போகல, நான் அடுத்த தடவை போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அவன் தனியாக எப்படி சமாளிப்பான், அவனுக்கு யார் சமைச்சு கொடுப்பா, அதனால நீயும் போனது தானே நல்லது, உன்னோட புருஷனை நீ தானே கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னதான் சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக அங்கேயே உட்காந்துருக்கா. அப்போ அங்கே முர்தாசிம் அம்மா கிட்ட பாய் சொல்கிறதுக்காக வரான். இவளையும் சேர்த்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான் மாபேகமோட ஆசை. அதனால வேணும்னே இந்த அக்கௌண்ட்ஸில் ஏதோ கரப்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவ டக்குன்னு உஷாராயிடுறா. திரும்பவும் நம்ம தலையில் கட்டிட போகிறாங்க இந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குற வேலையை அப்படின்னு சொல்லிட்டு, நானும் முர்தாசிம் கூட போகிறேன், நீ என்னை கூட்டிகிட்டு போ முர்தாசிம்னு சொல்கிறான். உடனே அவனும் வான்னு அழைச்சிட்டு போயிடுறான். இவங்களுக்கும் நினச்சது நடந்து போயிடுச்சுன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. வெளியே வந்ததுமே முர்தாசிம் கேட்குறான், நீ ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு தானே சொன்னேன், இப்போ நீ என்ன வாண்டடாக வர, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, நான் என்னோட முடிவை மாற்றிக்கிட்டேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரி சரி நீ வரதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் வந்தீங்கன்னா நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு போயிடுறான். சரி சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான். அங்கே வில்லேஜ்க்கும் போயிடுறாங்க. காரில் உட்காந்துட்டு திரும்பவும் வான் பண்ணுறான். இங்கே பாரு மீரா, இந்த வில்லேஜ் பார்க்கறதுக்கு எவ்வளோ தூரம் அழகாக இருக்குதோ அவ்வளோ தூரம் ஆபத்தும் இருக்குது, அதனால நான் சொல்கிற வரைக்கும் நீ இந்த காரை விட்டு இறங்கவே கூடாது, நான் போய் பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிடுறான். இவளை கார்லேயே உட்கார சொல்லிட்டு. இவளும் காரில் அமைதியாக உட்காந்துருக்கா. அப்போ அங்கே 2 ஆட்டுக்குட்டிங்க வருது. அதை பார்த்து இவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ஓடி போயிடுறான் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுக்காக. ஏன்னா அவள் சிட்டியில் வாழ்ந்த பொண்ணு இல்லையா, இவளுக்கு இந்த வில்லேஜோட அழகெல்லாம் பார்க்கவும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. தன்னை அறியாமல் அவள் பட்டிக்கே ஓடிட்டு இருக்கா. ஓடுறா அப்படியே ஓடி போய் முர்தாசிம் இடத்தோட எல்லையை தாண்டி போய் எதிரியோட எல்லையோட காலை வச்சிடுறா. அங்கே அவனும் வந்து துப்பாக்கி வச்சுட்டு வேட்டையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கான். வயல்ல அப்படி என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸாயி அங்கேருந்து கிளம்ப போகும்போது அப்போ நம்ம மீரப் ஓடி வரதை பார்த்துடுறான். மாட்டிச்சுடா சரியான வேட்டை, இவன் முர்தாசிமோட மனைவி தானே, அவனை பழிவாங்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம், தூக்குங்கடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அடியாட்கள் அனுப்புறான். மீரப்பை தூக்கிட்டு வர சொல்லி அவங்களும் இவகிட்ட வந்து பேசுறாங்க. இவ பேசுற டோனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிக்கிறா, நம்ம முர்தாசிமோட எதிரி ஆட்கள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. நம்ம முர்தாசிம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து காரை பார்க்குறான். காரில் பொண்டாட்டி இல்லை. பார்த்ததுமே பதறி போயிடுறான். அங்கே இருக்கிற எல்லாரையும் விட்டு தேட சொல்கிறான். அவனுமே தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா கன் சவுண்டு கேட்குது. என்ன கன் சவுண்டு கேட்குது, யார் சுடுறா அப்படின்னு முர்தாசிம் அங்கே இருக்கிற பெரியவர்கிட்ட கேட்குறான். இவர் தான் முர்தாசிம்க்கு உதவியாளராக இருப்பார். அவர் சொல்கிறாரு, அந்த பக்கமாக மாலிக் வந்து வேட்டையாடிட்டு இருக்கான், அவன் தான் சுடுறான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவன் பயந்து போயிடுறான். ஒருவேளை அவன் மீரப்பை சுட்டுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பக்கமாக தேடி போயிட்டு இருக்கான். மீரப்பும் தப்பிச்சோட எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க கன் பாயிண்ட்ல பிடிச்சி வச்சுக்கிட்டு வாயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் ஒரு ரூம்ல பூட்டி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் எங்க பார்த்தாலும் சுத்தி முத்தி தேடிட்டு கடைசியா வந்து மாலிக்கோட இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் இல்லாம யாரோட இடத்துக்குள்ளேயும் யாரும் நுழைய முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறான். ஆனா அவன் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். காலையில வந்து நேரா மீட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு கட் பண்ணிடுறான்.
பண்ணிடுறான். நாளைக்கு வரைக்கும்லாம் முர்தாசிமால வெயிட் பண்ண முடியல. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருக்கான். அதனால இன்னைக்கே மாலிகோட வேர் ஹவுஸ்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்க போனா அங்க இருக்கிற ஆட்கள்லாம் அவ இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறாங்க. உங்களோட மனைவியை இங்க நாங்க பிடிச்சி வச்சுக்கல, உள்ள வந்து வெறும் பயிர் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு அவனை அனுப்பி வைக்க பாக்குறாங்க. அவங்க இவ்வளவு தூரம் கெஞ்சினதுக்கு அப்புறம் முர்தாசிமா அங்க இருந்து போக போறான். அப்ப கரெக்டா மீரப் அங்க இருக்கிற கிளாஸ் கண்ணாடியை வந்து தட்டிக்கிட்டு இருக்கா. முர்தாசிமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் ஓடி வந்து நம்ம மீரப்பை காப்பாத்திடுறான். ஓடி வந்து அவனோட ஷாலால அவளை அப்படியே கவர் பண்ணுவான் பாருங்க. இந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்கும். மீரப் ஒரு வழியா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அவனோட வீட்டுக்குள்ள அவுட் ஹவுஸ் பக்கத்துல இருக்கிற அவுட் ஹவுஸ்ல தான் தங்க வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கு பயங்கரமான ஃபீவர் வேற இருக்கு. இவன் தான் டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் வீட்டுல ஹயா வந்து கால் பண்ணிட்டே இருந்திருப்பா போல முர்தாசிம்க்கு. அவன் எடுக்கல அப்படிங்கவுமே மாபேகம்கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. முர்தாசிம் உங்களுக்கு கால் பண்ணானா? காலையில இருந்து அவன் கால் பண்ணவே இல்லையே வீட்டுக்கு. இது வரைக்கும் அவன் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனாலதான் மாறிட்டான் போல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இவங்க அதை பெருசா கண்டுக்கல. அவன் கால் பண்ணலன்னா என்ன, நான் கால் பண்றேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா அப்பவும் அவன் காலை எடுக்கவே மாட்டான். காலை கட் பண்ணி விட்டுறான். ஏன்னா இங்க இருக்கிற டென்ஷன்ல அவனால எப்படி பேச முடியும் நிம்மதியா, அதனால கால் கட் பண்றான். இப்பதான் இவங்களுக்கு ஒரு தாட் வருது, ஒருவேளை இவ சொல்ற மாதிரியே உண்மையிலேயே என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டானோ, அதனாலதான் என்கிட்ட பேச மாட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம மீரவும் ஓரளவு கேர் ஆயிட்டா. அவகிட்ட நடந்தது என்ன அப்படின்னு முர்தாசிம் கேட்கிறான். அவளும் ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் கார்ல தான் உட்காந்துருக்கேன். அப்போ வந்து ஆட்டுக்குட்டிங்க வந்துச்சு, அதை பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருந்தேன். அப்பதான் அவனோட எதிரிங்க வந்து என்ன பிடிக்க வந்தாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனா அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன பிடிச்சிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. எவ்வளவு திமிரு இருந்தா ஓ மேலே கை வைக்க பார்த்திருப்பான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்படியே அவன் கிளம்பும் போது அவனோட கன்ல புல்லட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் பண்ணிட்டு இருக்கான். இதை தூரத்துல இருந்து மீரப்பும் பாத்துடுறான். அவன் எந்தன போனதும் அந்த கன்ல இருக்கிற புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துடுறா. எங்க இவன் கோவத்துல அவனோட எனிமியை சுற்றுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் எடுத்து வச்சுக்கிறா. இந்த பக்கம் மாலிகோட அப்பாவுக்கு நடந்த எந்த விஷயமே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் முர்தாசிம் எப்படி வந்து தன்னோட ஆட்கள் மேல கைய வைக்கலாம், அவங்கள எப்படி அவன் பிடிச்சிட்டு போகலாம், அது மட்டும் இல்லாம நம்மளோட ஏரியாலாம் அவன் எப்படி அத்துமீறி நுழையலாம் என்னோட பர்மிஷன் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு முர்தாசிமும் வந்துடுறான். அவனை உட்கார வச்சு இவர் கேட்டுட்டு இருக்காரு. நீ எதுக்காக எங்களோட ஆட்கள்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்க, அவங்கள நீ அடிச்சு இழுத்துட்டு போனியாமே, அது பத்தாததுக்கு எங்களோட லேண்ட்ல நீ என்னோட பர்மிஷன் இல்லாம எப்படி நுழையலாம், நீ இப்படிலாம் பண்றதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் உங்க பையனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அவரும் பையனை வர சொல்றாரு. இவனும் பிடிச்சிட்டு போயிருந்தான் இல்லையா, அந்த ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறான். அவங்க கிட்ட நடந்தது என்ன எல்லா உண்மையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்பதான் தெரியுது தான் பையன் மேலதான் தப்பு அப்படின்னு இவருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இவன் பண்ண தப்புக்காக கோர்ட்டுக்கு போலாமா போலீஸ்க்கு போலாமா, இல்ல வந்து இவனுக்கு நானே தண்டனை கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். உடனே அவரும் தன்னோட பையனை ஓங்கி கணத்தை காட்டி அரைஞ்சிட்டு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஒரு இடம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இன்னொரு இடத்தாலதான் அதை ஈடுகட்ட முடியும். அதே மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் போயிடுச்சுன்னா இன்னொரு ரெஸ்பெக்டால தான் அதை ஈடுகட்ட முடியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே இந்த மாலிக்கு செமையா கோவம் வந்துருது. அப்படின்னா நீ எங்க வீட்டு பொண்ணை கேட்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன்னை வச்சு முர்தாசிமை ஷூட் பண்ண போறான். அப்படியே அங்க கட் பண்ணி இங்க மீரப் இருக்கிற வீட்டுல வந்து கால் வருது. சர்வன்ட் தான் எடுத்து பேசுறாங்க. முர்தாசிமோட ஆட்கள் தான் பேசுறாங்க. அவனுக்கு குண்டடி பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்ட நம்ம மீரப் ரொம்பவே பயந்து போயிடுறா. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இவளுக்கு. நான் என்ன காரியம் பண்ணிட்டேன், அவனோட எதிரியை பாக்குறதுக்காக போயிருக்கான். அந்த சமயம் அங்க என்ன வேணா நடக்கலாம், நான் வேற அவனோட கன்ல இருந்து புல்லட்ஸை ரிமூவ் பண்ணிட்டேனே, நான் பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. முர்தாசிம்க்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.